ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். முகலாயர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுட்ல ஒரு ரிச்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான முகலாய் சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமா பெப்பர் கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது வச்சிருந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிருந்தேன். 2 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் எல்லாம் ரொம்பவே நல்லா மேரினேட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்திக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு பொடி பொடியா கட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்ப தக்காளியோட ராஸ்மெல் எல்லாம் நல்லா போயிருச்சு. அடுத்து ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். கூடவே 12 முந்திரி ஊற வச்சு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு ரிச்னஸ் கொடுக்கறதே இந்த முந்திரி பேஸ்ட் தான். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் நல்லா குக் ஆற வரைக்கும் வச்சிருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கன் சூப்பரா குக் ஆயிருச்சு. அடுத்து 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து சிக்கன் கிரேவில இறங்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான முகலாய் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி அதே மாதிரி ஒயிட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.